நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள். 313வது திருநாமம் நஹுஷாய நமக. வேதாந்த தேசிகன் என்ற மகான் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்து வந்த காலம். ஆய கலைகள் 64லும் வல்லவராக அறியப்பட்டவர் தேசிகன். ஸ்ரீரங்கத்தில் கோவில் கொண்டிருக்கும் ரங்கநாயகி தாயார் அவரது ஆற்றலை அங்கீகரித்து சர்வதந்திர சுதந்திரர் என்ற பட்டத்தை அருளினாள். சகலகலா வல்லவர் என்பது இப்பட்டத்தின் பொருள். இத்தகைய சகலகலா வல்லவராக இருந்த தேசிகன் மீது காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த சிலர் பொறாமையும் கொண்டார்கள். இவர் ஏதேனும் மாயாஜாலம் செய்யும் மாயாவியா, இல்லை மந்திரவாதியா, தந்திரவாதியா, யந்திரவாதியா, இவரது ரகசியம் என்ன என்பதை அறிய வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். மாயாஜால வித்தைகளில் வல்லவரான ஒரு மாயாவியை வெளியூரிலிருந்து அவர்கள் காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வந்தார்கள். தேசிகனின் இல்லத்துக்கு அருகில் அவனை அழைத்து வந்து, அதோ பார், அந்த வீட்டு திண்ணையில் ஒருவர் அமர்ந்திருக்கிறாரே, அவரை சகலகலா வல்லவர் என்று எல்லோரும் புகழ்கிறார்கள். பல கலைகளில் அவர் ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார். அவர் மாயாவியா, மந்திரவாதியா, தந்திரவாதியா, யந்திரவாதியா என்ன என்பதை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அந்த மாயாவியிடம் கூறினார்கள். இவ்வளவுதானே, இப்போது பாருங்கள், அவரது புட்டை உடைத்து காட்டுகிறேன் என்று சொன்னான். அருகில் இருந்து குளக்கரைக்கு சென்ற அந்த மாயாவி குளத்தில் உள்ள நீரை பருகத் தொடங்கினான். அவனை அழைத்து வந்தவர்கள், தேசிகனை பரிசோதிக்க சொன்னால் நீ குளத்து நீரை பருகிக் கொண்டிருக்கிறாயே என்று கேட்டார்கள். ஒன்றும் பேசாதீர்கள் என்று சொன்ன மாயாவி மெல்ல மெல்ல குளத்தில் உள்ள அனைத்து நீரையும் பருகிவிட்டான். இதை கண்ட அவர்கள், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்க, மாயாவி, இவ்வளவு நீரை நான் உண்டேனே, என் வயிறு பெரிதாகி இருக்கிறதா என்று பாருங்கள் என்றான். இல்லையே என்றார்கள் அவர்கள். அதோ அந்த வேதாந்த தேசிகனின் வயிற்றை பாருங்கள் என்று கை காட்டினான் மாயாவி. இவன் குடித்த அத்தனை நீரும் வேதாந்த தேசிகனுடைய வயிற்றில் சென்று சேர்ந்திருந்தது. ஒரு குளத்தின் நீர் முழுவதும் அவர் வயிற்றுக்குள் சென்றதால் வயிறு வீங்கி வலியில் தவித்தார் தேசிகன். மாயாவியும் அவனை அழைத்து வந்தவர்களும் தேசிகனை பார்த்து கை கொட்டி சிரித்தார்கள். ஆனால் மனம் தளராத தேசிகன் மனதார காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை தியானித்தார். பின் புன்னகை நிறைந்த முகத்துடன் தம் நகத்தாலே தம் வீட்டு திண்ணையில் இருந்த தூணை கீறினார். என்ன அதிசயம்! தேசிகனின் வயிற்றுக்குள் சென்ற நீர் அனைத்தும் அந்த தூணின் துவாரம் வழியாக வந்து காஞ்சிபுர வீதிகளில் ஆறாக ஓடியது. தேசிகனின் வயிறு பழைய நிலைக்கு திரும்பியது. இதை கண்டவுடன் மாயாவியை அழைத்து வந்தவர்கள் அவமானத்தால் தலை குனிந்து ஓடிவிட்டார்கள். இத்தனை சக்தி வாய்ந்தவரிடம் அபச்சாரப்பட்டு விட்டோமே என்று அஞ்சிய மாயாவி தேசிகனிடம் மன்னிப்பு கோரினான். அதற்கு தேசிகன், நான் உனக்கு நன்றித்தான் சொல்ல வேண்டும். காஞ்சிபுரத்தின் அனைத்து வீதிகளை இலவசமாக சுத்தம் செய்து நீ வழிவகை செய்துள்ளாய். ஆம், இந்த தூணில் இருந்து பெருகிய நீர் காஞ்சிபுரத்தையே தூய்மையாக்கிவிட்டது என்றார். மேலும், உன்னை அழைத்து வந்தவர்கள் என் ஆற்றலின் ரகசியத்தை அறிவதற்காகத்தான் இத்தனையும் செய்தார்கள். அவர்களிடம் சொல், நான் மாயாவியும் அல்ல, மந்திரவாதியும் அல்ல, தந்திரவாதியும் அல்ல, யந்திரவாதியும் அல்ல. நான் திருமாலின் அடியவன். அவரது அருளால் அனைத்து கலைகளிலும் வல்லவனாக உள்ளேன். மந்திரவாதி, தந்திரவாதி, யந்திரவாதி போன்றோரை மாயை செய்து மயக்கலாம். ஆனால் தனது மாயையால் உலகையே கட்டுபவர் திருமால். அந்த மாயனின் அடியவனை எந்த மாயமும் ஒன்றும் செய்யாது என்றார் தேசிகன். தேசிகன் சொன்னபடி உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் தனது மாயையால் கட்டுகிறார் திருமால். இங்கே மாயை என்பதற்கு பொய் என்று பொருள் அல்ல. உலகுக்கு மூல காரணமாகவும் இறைவனுக்கு உடலாகவும் இருக்கும் மூல பிரகிருத்தியைத்தான் இந்த மாயை என்ற சொல் குறிக்கிறது. நயதி என்றால் கட்டுதல், நகுஷ என்றால் கட்டுபவர். உயிர்களை எல்லாம் உலகில் பிறக்க வைத்து
அவர்களை மூல பிரகிருதி என்னும் மாயையால் கட்டும் திருமால் நகுஷ என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகசிரநாமத்தின் 313வது திருநாமம். ஆலிலை கண்ணனுக்குள்ளே புகுந்த மார்க்கண்டேய முனிவர் அனைத்து உலகங்களும் உயிர்களும் அவனுக்குள் இருப்பதை தெளிவாக கண்டு அனைவரையும் தனது வசத்துக்குள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் மாயன் அவனே என உணர்ந்தார். நகுஷாய நமக என தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் வாழ்வில் அனைத்து கட்டுக்களும் நீங்கி நன்மை உண்டாகும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.